வணக்கம் நண்பர்களே. வேங்கவயல் சம்பவம் குறித்து புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் இன்றைக்கு பாதிக்கப்பட்டோர் தரப்பில் போடப்பட்டிருந்த அந்த மனுவை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த வழக்கு எஸ்சிஎஸ்டி கோர்ட்டிலிருந்து செஷன் கோர்ட்டுக்கு மாற்றப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான். கோர்ட் அப்படி தான் பண்ணுவாங்க, கண்டிப்பாக தள்ளுபடி தான் செய்வாங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேங்கவயல் சம்பவத்தினுடைய புகார்தாரர் யாருன்னா கனகராஜ். அவர் தான் எங்கள் பகுதியில் கிணத்துல மாசடைந்த குடிநீரை குடித்ததுனால என்னுடைய மகள் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி ஒரு புகார் கொடுக்குறாரு. இந்த வழக்கு வெள்ளனூர் போலீஸ் ஸ்டேஷனில் கிரைம் நம்பர் 239 இது ரெஜிஸ்டர் ஆகுது. அதுக்கப்புறம் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஐஜி தலைமையில் உள்ள ஒரு 11 பேர் கொண்ட ஸ்பெஷல் டீம் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் சிபிசிஐடி போகுது. சிபிசிஐடி டிஎஸ்பி இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுனால டிஎஸ்பி விங் என்ன பண்ணுறாங்கன்னா, இது முதல் கேஸாக 2023 சிபிசிஐடியுடைய முதல் கேஸாக போட்டுட்டு அதே கிரைம் நம்பர் அதே செக்ஷன் தான் கனகராஜுடைய அதே பெட்டிஷனாக போட்டு தான் அது பண்ணியிருந்தாங்க. இப்போ அண்மையில் அந்த சார்ஜ் ஷீட் கொடுக்கும்போது ஆல்ரெடி அதை தெரிவிச்சிருந்த அந்த செக்ஷன்லாம் எஸ்சிஎஸ்டி ஆக்டை ரத்து பண்ணிட்டு நம்ம தரப்பில், அதாவது தலித் தரப்புலேயே 3 பேரை குற்றவாளியாக காட்டி அவங்க மேலே செக்ஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இது கனகராஜ் உடைய எய்ம் என்னன்னா, கனகராஜ் தான் பாதிக்கப்பட்டவர். அவர் அவர் கொடுக்க வேண்டிய ஆவணங்களை எல்லாம் கொடுக்கணும். இதுதான் எஸ்சிஎஸ்டி ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரூல்ஸில். அப்போ இதுவரை 2 ஆண்டு காலமாக அவர் பல பெட்டிஷன் போட்டிருக்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஆவணங்கள் கொடுக்கப்படலை. அதான் முக்கியம் இந்த கேஸுடைய சாராம்சம். இதில் என்னன்னா, நியூ அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 2015 ஆக்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, அத்தியாயம் 4ல் விக்டிம் அண்ட் விட்னஸ் ரைட்ஸ், பாதிக்கப்பட்டோர் சாட்சிகளுக்குமான உரிமைகள் அப்படின்னு பார்க்கும்போது அதில் 3 இடங்கள் நம்ம சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஒன்று, பாதிக்கப்பட்டோர் அவரை சார்ந்திருப்போர் சாட்சிகள் ஆகிய 3க்கும் ஒரு அரசு என்ன செய்யணும் அப்படின்னாக்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடாது, அச்சுறுத்தல் இருக்கக்கூடாது, பயமுறுத்தக்கூடாது, எதிரிகளிடம் தொலை இருக்கக்கூடாது, அவங்களுக்கு பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பு அரசுக்கு உண்டு அப்படின்றது தான் இந்த சாப்டர் 4. அதில் நிறைய இருக்கு விக்டிம் அண்ட் விட்னஸ் ரைட்ஸில். அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஜாமீன் நடைமுறையாக இருக்கட்டும், கோர்ட்டில் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ எல்லாமே அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். பாதிக்கப்பட்டவர் எதெல்லாம் விரும்புகிறாங்களோ அனைத்து டாக்குமெண்ட்ஸுமே கொடுக்கணுன்றதெல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கு. சம்பந்தப்பட்ட தரப்பினர் எந்த ஆவணங்களையும் அல்லது பொருட்களையும் தாக்கல் செய்யுமாறு, சாட்சிகளாக வருமாறு அல்லது வந்துள்ள நபர்களை பரிசீலிக்குமாறு சிறப்பு நீதிமன்றம் அல்லது தனி சிறப்பு நீதிமன்றத்துக்கு நிலைமையை பொறுத்து விண்ணப்பிக்கும் உரிமை பாதிக்கப்பட்டோர் சார்ந்திருப்பதற்கு உரிமை உண்டு இருக்காங்க. ஆனால் இந்த 2 ஆண்டு காலத்தில் சிறப்பு நீதிமன்றம் இது மாதிரி நீங்கள் சிபிசிஐடி போலீஸை பார்த்து அவங்க பெட்டிஷன் போட்டுட்டே இருக்கிறாங்க, டாக்குமெண்ட்டை கேட்குறாங்க, நீங்கள் கொடுங்க அப்படின்ற ஒரு இடத்துல கூட சொல்லப்படல. சிபிசிஐடியும் அந்த எந்த டாக்குமெண்ட்டையும் கொடுக்கல. இந்த 2 ஆண்டு காலதாமதம் கூட நான் ஏன் பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் நாங்கள் இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, இப்போ விக்டிம் விட்னஸ் எது கேட்டாலும் கொடுக்கணும் எஸ்சிஎஸ்டி ஆக்டில், ஆனால் கொடுக்கல. அவங்க தந்திரமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆன்கோயிங்ல இருக்கு, இப்ப நாங்க அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சார்ஜ் ஷீட்ன்றது என்னவா இருக்கு அப்படின்னாக்கா, அது சார்ஜ் ஷீட்ன்றது தான் விசாரணை பண்ணி பாதிக்கப்பட்டு எதிர்த்தரப்பு சாட்சிகள் சம்பவ இடங்களை பார்வையிடுவது, எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அந்த அறிக்கையை விசாரணை அதிகாரி நீதிமன்றத்துக்கு கொடுப்பாரு. அது பேர் தான் சார்ஜ் ஷீட், குற்றப்பத்திரிகை. அப்போ இந்த குற்றப்பத்திரிகை என்பது ஒரு ஜெனரல் மெட்டீரியலா இருக்கு, எல்லாரும் காமனா எல்லாரும் பார்க்க வேண்டிய மெட்டீரியலா இருக்கு. அப்போ அது என்ன பண்ணாக்கா, அது எல்லாரும் தெரிஞ்சிடும். குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணா நம்ம காப்பி அப்ளிகேஷன் போட்டு எடுத்துடலாம், என்ன சொல்லப்பட்டிருக்குது. அப்போ என்ன பண்ணிருக்காங்க, இந்த 2 ஆண்டுகள் டிலே என்னன்னா, எந்த டாக்குமெண்ட்டுமே பாதிக்கப்பட்டிருக்கு போகக்கூடாதுன்றதுக்காக 2 ஆண்டு கால விசாரணை பண்ணி சார்ஜ் ஷீட்டை சைலண்டா போய் தாக்கல் பண்ணியிருக்காங்க.
இப்போ அதனால தான் இவங்க 2 ஆண்டு காலமா இது கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்ட்ல என்ன சொல்லப்படுதுன்னா அவங்க எது கேட்டாலும் கொடுக்கணும்னு இருக்கு, ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. டாக்குமெண்ட் மட்டும் இல்லை, எந்த ஜாமீன் நடைமுறை உள்ளிட்ட எந்த ஒரு நீதிமன்ற நடைமுறை தொடர்பாகவும் அவங்க கொடுக்கணும்னு இருக்கு. அதே மாதிரி பாதிக்கப்பட்டவருடைய வயது, அவங்களுடைய கல்வி அறிவு, அவங்க படிக்காதவங்களா இருக்கலாம், அதுக்காக அவங்களை கண்ணியமா நடத்தணும், அதெல்லாம் குறையா பார்க்கக்கூடாதுன்றதெல்லாம் இந்த விக்டிம் அண்ட் விட்னஸ் ரைட்ஸ்ல இருக்கு. இந்த சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு ஜாமீன் வழங்கல், புகாரை தள்ளுபடி செய்தல், விடுவித்தல், நல்லா புரிஞ்சுக்கணும். புகாரை தள்ளுபடி செய்தல், விடுவித்தல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இருக்கு ஆக்ட்ல. இப்ப அந்த அந்த இதை தள்ளுபடி பண்றாங்க, இவங்க மேல போடப்பட்ட அந்த குற்றத்தை தள்ளுபடி பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இருக்கு. இது எப்ப தெரியப்படுத்துறாங்க அப்படின்னா நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு தாக்கல் பண்ண பிறகு தெரியப்படுத்துறாங்க. இதை படிச்சுட்டு போய் இந்த பாதிக்கப்பட்ட மற்றும் சாட்சிகள் உரிமைகள்ல 5வது பாயிண்ட் என்னன்னா, நீங்க எதிர்த்தரப்பினர் இருக்காங்களே, பாதிக்கப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எதிர்த்தரப்பினர் மேல புகார் கொடுத்திருப்பாங்களா, அந்த புகாரை தள்ளுபடி செய்தாலோ இல்ல அந்த குற்றவாளி தான் அவங்களை விடுவித்தாலோ சம்பந்தப்பட்ட புகார்தாரருக்கு தெரியப்படுத்தணும்ன்றது தான் இந்த விக்டிம் அண்ட் விட்னஸ் ரைட்ஸ்ல இருக்கு. ஆனா இப்ப என்ன பண்ணிடுறாங்க, நாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ், அன்னைக்கு அந்த நோட்டீஸ் வந்த அன்னைக்கு கூட நான் ஃபேஸ்புக்ல அது எழுதியிருந்தேன், என்னென்ன செக்ஷன்லாம் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, டிஎஸ்பி இப்போ ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். அது கூட எதுக்குன்னா இதை பயன்படுத்தி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எந்த டாக்குமெண்ட்டுமே என்ன பண்ணல, அவங்க கொடுக்கப்படல. இதுல என்னன்னா ஒரு சார்ஜ் ஷீட் அவங்களுக்கு இலவசமா கொடுக்கணும் இருக்கு, எஃப்ஐஆர் அவங்களுக்கு இலவசமா கொடுக்கணும் இருக்கு, உடனடி நிவாரணம் தரணும்னு சொல்லியிருக்கு. இது எல்லாமே அவங்களுடைய நீர்நிலைகளை சுத்தப்படுத்தணும், அவங்களுக்கான ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுக்கணும், இது மாதிரி நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 12 ஐட்டம்ஸ் இதுக்குள்ள இருக்கு. அந்த விட்னஸ் அண்ட் விக்டிம் ரைட்ஸுக்கு லாஸ்ட்ல என்னன்னாக்கா பாதிக்கப்பட்டோருக்கு ஆதரவாக நம்ம அரசு சாரா நிறுவனம், அது பொலிட்டிக்கல் பார்ட்டியோ என்ஜிஓவோ ஆக்டிவிஸ்டோ அட்வொகேட்டோ அவங்களுக்கு போய் பணி செய்யலான்ற அளவுக்கு இந்த விக்டிம் அண்ட் விட்னஸ் ரைட்ஸ் இருக்கு. இப்ப இதுல என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப அவங்க டெக்னிக்கலா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்ப அவர் பாதிக்கப்பட்டவர், இப்ப அவர் கொடுத்த புகார் தள்ளுபடி பண்ணிட்டோம், இப்ப அது எஸ்சிஎஸ்டி வழக்கு கிடையாது, குற்றவாளிகள் எஸ்சி. அப்ப குற்றத்துல இவங்க தான் மலத்தை போட்டாங்க. அப்ப குற்றவாளிகள் இவங்க எஸ்சினா புகார்தாரர் யாரு அப்படின்னாக்கா சிபிசிடி. புகார்தாரர் யாரா இருப்பாங்க, சிபிசிடி. அவங்க இன்வெஸ்டிகேஷன்ல தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த வழக்கு எப்படின்னா சிபிசிஐடி வெர்சஸ் எஸ்சி, அதான் இப்ப வழக்கினுடைய இப்போதைக்கு நமக்கு இருக்கிற வழக்கினுடைய போக்கு எப்படி இருக்குன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வெர்சஸ் எஸ்சி. இந்த வழக்கினுடைய இதான் இந்த வழக்கு. இப்ப இந்த எஸ்சி எடுத்துக்க மாட்டாங்க அவங்க, ஏன்னா அது எஸ்சி ஸ்டாக்ல இருந்தாலும் எஸ்சி. இப்ப அந்த 3 பேர் தனிநபரா மாத்துவாங்க. சிபிசிஐடி வெர்சஸ் முரளி ராஜா, அந்த சுதர்சன், அந்த தம்பி, இந்த 3 பேர் போட்டு அப்படிதான் அந்த கேஸ் அவங்க நடத்த பாக்குறாங்க. இது ஆரம்பத்திலேயே எஸ்சிஎஸ்டி ஆக்ட் உருவாக்கும் போது இந்த நியூ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் உருவாக்குனது எல்லாம் நம்முடைய ஆக்டிவிஸ்ட் தான் உருவாக்கணும், இது கவர்மெண்ட் உருவாக்கல. ஒரு 24 அமைப்புகள் ஒன்று சேர்ந்து தான் இந்த சட்டத்தை உருவாக்கணும். இந்த 24 அமைப்புகளில் எவிடன்ஸும் ஒன்று. அதுக்கப்புறம் காங்கிரஸ் முடிகிற தருவாயில பிஜேபி வரும்போது அவசரமா போய் குடியரசுத் தலைவர்கிட்ட இந்த சட்டத்தை கொடுத்து அப்படியே சட்டமா கொண்டு வந்துட்டாங்க. நியூ அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இந்த சட்டத்தை உருவாக்கும் போது நானும் உட்கார்ந்து சில வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்தேன், சில செக்ஷன்ஸ்லாம் எழுதி கொடுத்தேன். இங்கிறது நல்லா ஞாபகம் இருக்கு. உட்கார்ந்து அந்த 24 அமைப்புகள் தேசிய அளவில் ஒரு கோயிலேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணி தான் இந்த ஆக்டை நாங்கள் உருவாக்கணும். இந்த ஆக்டை உருவாக்குறது நானும் இருந்தேன். ஸோ அதனால இது என்ன இந்த ஆக்ட்ன்றது முழுமையாக தெரியும். சாட்சிகளுக்கான உரிமைகள் என்ன, இதில் என்ன 180க்கு மேற்பட்ட அட்ராசிட்டிஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கோன்ற விவரங்கள் எல்லாம் நமக்கு முழுமையாக தெரியும். அப்போ நாங்கள் உருவாக்கும் போது 2 முக்கியமான பரிந்துரையை வச்சோம். அந்த 2 பரிந்துரையை கவர்மெண்ட் ஏற்றுக்கல. என்ன ஒரு ஏற்றுக்கல அப்படின்னா, இந்த கவுண்டர் எஃப்ஐஆர் போடுறாங்கல்ல, நம்ம எஸ்சிக்கள் மேல் நடக்கக்கூடிய கவுண்டர் எஃப்ஐஆர் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த கவுண்டர் எஃப்ஐஆரையும் எங்களுடைய சிறப்பு நீதிமன்றத்தில் கேஸ் நடத்தணும் அப்படி சொன்னோம். இல்ல அது நடத்த முடியாது, கவுண்டர் எஃப்ஐஆர்னாலே அது எஸ்சிக்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கும், அதை செஷன் கோர்ட்ல நடத்தணும் அப்படின்ட்டாங்க. அடுத்தது தலித் கிறிஸ்டினுக்கும் தலித் முஸ்லீமுக்கும் இது பொருந்தும் சொன்னோம்.
அதையும் ஏற்றுக்கல. இந்த 2 டிமாண்டை மட்டும் தான் ஏற்றுக்கல, மீதி எல்லாமே அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை பயன்படுத்தி தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் இந்த வழக்கில் இவங்க குற்றவாளி, அதனால இனிமேல் சிறப்பு நீதிமன்றம் நடத்தாது. இந்தியாவிலேயே இந்த வழக்கு தான் முதல் வழக்கு. இந்தியாவிலேயே ஒரு மலத்தண்ணியை குடிச்ச ஒரு சமூகம், பாதிக்கப்பட்ட சமூகம், அவங்க கேஸ் எடுத்து நடத்துறாங்க. அவங்கள குற்றவாளியாக்கி அவங்க நீதிமன்றம், அவங்களுக்கான சொந்தமான நீதிமன்றத்திலிருந்து கேஸை பொது நீதிமன்றத்துக்கு மாற்றி, அதுவும் அந்த மக்களுக்கு எதிராக நடத்துறது தமிழக அரசு, சிபிசிஐடி. இதில் உள்ள சூட்சுமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளவு தந்திரமாக இதை பயன்படுத்தி இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, கேஸை நடத்த முயற்சி பண்றாங்க. இது டெக்னிக்கலா அவங்க செஞ்சு சரிதான், ஒன்றும் பண்ண முடியாது. டெக்னிக்கலா செஞ்சு சரி. நான் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அது பாதிக்கப்பட்டவர், நேற்று வரை அவர் பாதிக்கப்பட்டவர். என்னைக்கு எஸ்சிஎஸ்டி ஆக்ட் நாங்கள் குவாஷ் பண்ணிட்டோமோ இன்னைக்கு அவர் பாதிக்கப்பட்டவர் கிடையாது, கம்ப்ளைண்ட் கிடையாது. இவங்க 3 பேர் தான் அக்யூஸ்ட்ன்ற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல அவங்க வராங்க. அப்படிதான் அவங்க அந்த மூவ் அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா அதை எடுக்க பார்க்குறாங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, சரி ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க, இந்த மூவிங் ஆவறதுக்கு முன்னாடி நீதிமன்றம் நினைச்சிருந்தால் நீ ஒன்று கொடுத்துருக்க, கவர்மெண்ட் ஒரு விசாரணை பண்ணி அறிக்கை கொடுக்குது, ஒரு எஸ்சிஎஸ்டி ஆக்டை நீ குவாஷ் பண்ற, அந்த எஸ்சிஎஸ்டி ஆக்டை குவாஷ் பண்ணுவதற்கு முன்பு பாதிக்கப்பட்டவருக்கு சொல்லி ஆட்சேபனை இருந்தால் நீங்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிங்கள் அப்படின்னு கண்டம் பண்ணுங்கன்றதுக்கான ஸ்பேஸை கொடுக்கல. அங்கதான் அசிங்கமா நடந்திருக்கு. கவர்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு என்னுடைய ஸ்பேஸ் இருக்கு, இப்ப என் கேஸை நீ ரத்து பண்ற அப்படின்னா எனக்கு இன்டிமேஷன் கொடுக்கணும், உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குன்னா அதுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும். ஏன் அப்ஜெக்ஷன் ஸ்பேஸை கொடுக்கணும்? இல்ல சிபிசிஐடி சரியாதான் பண்ணிருக்கு ஒரு நாள கணிக்க முடியாது ஒரு நீதிமன்றம். அப்ப என்ன பண்ண வேண்டியது, இது எந்த ஆஸ்பெக்ட்ல பண்ணீங்க, உங்க தரப்பு என்ன அப்படின்ற அந்த நேரம் இருக்கு பாருங்க, அதுக்கு போதிய, அதுக்கு டைம் நிறைய ஆகுது. அது ஒரு நாள்ல கேட்டுட்டு தீர்ப்பு கொடுத்துட முடியாது. எனக்கு எந்த டாக்குமெண்ட்ஸும் கொடுக்கப்படல, எனக்கு டாக்குமெண்ட்ஸ் படிச்சு பார்க்கறதுக்கு நேரம் கொடுங்க. சிபிசிஐடி போட்டுக்கூடிய டாக்குமெண்ட்ஸை கையில கொடுங்க, அதை நாங்க படிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. அதுல எங்கெங்க ஃப்ளா இருக்கு, கேப்ஸ் இருக்கு, அதை அட்ரஸ் பண்றதுக்கான டைம் எனக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் முடிவெடுங்க, இது குவாஷா, இது இல்லாட்டினா இங்கே நடத்தலாமா இல்ல வெளியில நடத்தலாமான்னு அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்க முடிவெடுக்குன்னு சொல்லி இருந்தாதான் அது சரியான மூவா இருந்திருக்கும். ஆனா அதுக்கான ஸ்பேஸ நீதிமன்றம் கொடுக்கலன்றதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறாங்க, சிபிசிஐடி சரியா பண்ணிருக்காங்க, அதை தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது பாதிக்கப்பட்ட எனக்கு எங்க ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னு கேட்கறேன். நான் என் தரப்பை சொல்வதற்கும் ஆப்போசிட் பார்ட்டி என்ன பதிவு பண்ணியிருக்கா என்பதை வாசிப்பதற்கும் அதில் எதிர்வாதம் செய்வதற்குமான ஸ்பேஸ் கொடுக்கப்படலைன்றதான் இதுல இருக்கக்கூடிய மிக 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 மோசமான ஒரு சூழ்நிலையா நான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறேன். எங்க அது நமக்கு ஒரு செக்கை ஏன்னா எஸ்சிஎஸ்டி ஆக்டை இதை நீர்த்து போக வைக்கிற ஒரு செயலை சிபிசிஐடி போலீசார் மூலம் நடத்துவது என்பது எவ்வளவு பெரிய மோசடி என்றதான் இப்ப நம்ம இதில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். சரி, இந்த கேஸ் என்னவா போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் இந்த 3 பேரும் குற்றவாளிகள் இல்லை என்று மிக எளிதாக விடுதலை செய்யப்படுவாங்க. மிக எளிதாக விடுதலை செய்யப்படுவாங்க, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த 3 பேரும் ஏனென்று சொன்னால் சிபிசிஐடி போட்டிருக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அவ்வளவு வலுவில்லை என்று எனக்கு தெரியும். 2 ஆண்டு காலமாக நான் க்ளோஸா மானிட்டர் பண்ணிருக்கேன். நேற்று கூட நான் அதை எழுதியிருந்தேன், விரிவா எழுதியிருந்தேன், 2023 எழுதியிருந்தேன். இவங்க சொன்ன அந்த 3 பேர் தான் முதல்ல டேங்க்ல ஏறணுங்க. உண்மையை சொன்னாங்கன்றதுக்காக தான் அவங்க மேல சார்ஜ் வைப்பேன். உண்மையை சொன்னவனே குற்றவாளியா மாத்திருக்காங்க. இது உடைச்சிரும் இந்த கேஸ். எப்படி ஃபர்ஸ்ட் 7 பேர் சேர்த்தாங்கன்றதுக்கு அதுக்கு சொன்ன யாரால எப்படி எப்படிலாம் சேர்க்கிறாங்க, எப்படி ஒரு சிறுவனை சேர்த்தாங்க, எப்படி உமாயஸ்வரனை சேர்த்தாங்க, அப்புறம் எப்படி கண்ணதாசன் பையனை ஏன் சேர்த்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி 4 பேரை எடுத்தாங்க. பிரபாகரன்ற தம்பியுடைய செல்போன் அவன் போன் எடுத்து கொடுத்தான், போட்டோ எடுக்க சொல்லி அவனையும் ஒரு குற்றவாளியா தான் ஃபர்ஸ்ட் சேர்த்தாங்க, விசாரணைக்கு அவனையும் ஏற்படுத்தினாங்க. அப்ப 4 பேரை விட்டுட்டு இவங்க 3 பேர் மட்டும் ஏன் வச்சாங்க? இவங்க 3 பேர் தான் முதல்ல ஏறினது. அதனாலதான் இன்னைக்கு உண்மை அவங்க தான் இதை வெளிப்படுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க. அந்த கோபம்
நம்மளை கையாளாகதவன் அப்படின்றது காரணம் இந்த 3 பேர் தான். இவன் தான் முத போய் இதை போட்டோ எடுத்தாங்கன்ற அது கோபம், அதுதான் அது. அதனால இந்த கேஸ் நீதிமன்றத்தில் நிக்காது. இதை ரொம்ப சாதாரண வழக்கறிஞர் நடத்தினா கூட இது எல்லாத்துக்கும் தெரியும். பலவீனமான குற்றப்பத்திரிகை சிபிசிஐடி போட்டதுன்றது எல்லாருக்கும் தெரியும். மிக எளிதாக 3 இளைஞர்களும் விடுவிக்கப்படுவாங்க, அதில் என்ற மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தது, உண்மையான குற்றவாளி கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னா அதுக்கும் சொல்றேன், கடைசி வரை உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த திறன் இருக்கா இல்லையான்றது கிடையாது. அவங்க இந்த முடிவு எடுத்துட்டாங்களே இவங்க தான் சொல்லிட்டு முடியவே முடியாது. கேஸ் 2 கட்டம் தான். நம்ம இந்த 3 பசங்க விடுதலை பண்ணுவாங்க, அவங்களும் கடைசி வரை எங்களால் நீதிமன்றம் என்ன சொல்லுவோம், அவங்க இன்னசென்ட் விடுதலை பண்ண அப்படிதான் சொல்லுவோம். நான் உறுதியாக சொல்றேன், எழுதி வச்சுங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த கேஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது கண்டுபிடிக்கிறோம் கடைசி வரை இது பெண்டிங் தான் இருக்கும். இதுதான் நிஜம். இதை வந்து இல்லைன்னா மறுக்க முடியாது. இந்த கேஸுடைய அந்த போக்குகளை பார்த்து நான் சொல்றேன், இந்த 2 விஷயம் தான் நடக்கும். 3 தம்பிகளும் அப்பாவி என்று விடுதலை செய்யப்படுவார்கள். 2 இந்த கேஸ்ல கடைசியாக கண்டுபிடிக்க போறது இல்லை. ஆனால் அவங்க எஃபிஷியன்சின்னு தெரியும், அவ்வளவுதான். அவங்களுக்கு வேற இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. 2 வருஷம் ஒன்றும் கடைஞ்சு பார்த்து ஒன்றும் கிடைக்கல இல்லை. அப்போ இந்த கேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா அப்படிதான் போகும், அது வேற ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிதான் இதை வந்து கடப்பலை போட்டு வச்சிருப்பாங்க. சரி, இப்போ எதிர்த்தரப்பை சேர்ந்த சமூக மக்கள் குற்றவாளியை கைது பண்ணுன்றாங்கல்ல. என் கேள்வி என்னன்னா, தண்ணி நீங்க குடிச்சீங்களா? தண்ணி குடிச்சது யாரு? தண்ணி குடிச்சது எல்லாம் தலித் மக்கள். அவங்க ஏதாவது நீங்க தான் மலத்தை போட்டதா உங்களுக்கு சொன்னாங்களா? இல்லை நீங்க குற்றவாளின்னு வந்து உங்களுக்கு சொன்னாங்களா? அவங்கள கைது பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க எதுக்கு இப்படி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? தண்ணி குடிச்சவன் அவன், நோய்வாய்ப்பட்டவன் அவன், பாதிக்கப்பட்டவன் அவன். உங்களுக்கு எதுக்கு சார்? உங்களுக்கு எதுக்கு கொந்தளி போகுது? உங்களுக்கு எதுக்கு அவங்களை கைது பண்ண எதுக்கு போராடிட்டு இருக்கீங்க? விசாரணைக்கு இது பண்ணா அந்த மக்கள் பாதிக்கப்படலையா? 25 குடும்பம் பாதிக்கப்படலையா? ஸோ இந்த மாதிரியான அன்லாஃபுல் அசம்பிளி கிரௌடை வந்து எப்படி நீங்க அனுமதிக்கிறீங்க கவர்மெண்ட்? நான் கேட்கிறேன். தலித் தரப்புல போனாக்க அரெஸ்ட் பண்றேன், அது பண்றேன், இதை பண்றேன், உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றேன். நீங்க சட்டவிரோத கூடுகை அன்லாஃபுல் அசம்பிளி கூடுறாங்கல்ல, மறைக்கிறாங்கல்ல சாலையை, அதுக்கு எப்படி அனுமதி கொடுத்த? நாங்குநேரியில் அப்படிதான் நடந்துச்சு. நாங்குநேரில் ஏறி வெட்டுறான். சரி, ஒரு பாதிக்கப்பட்ட பக்கம் நின்று போராடுவது வேறு, பாதிக்கப்பட்டு நின்று போராடுவது வேறு, பாதிக்கப்பட்டிருந்தா குரல் கொடுப்பது வேறு. இல்ல உனக்கு காஸ்ட் அதிகாரத்தை கொண்டு நான் போராடுறேன்றது பேர், இது பேர் வந்து அன்லாஃபுல் அசம்பிளி, சட்டவிரோத கூடுகை. இது சட்டவிரோத கூடுகைன்னா அங்கேயும் அப்படிதான் பண்ணாங்க. எங்க நாங்குநேரிலையும் அது நம்மளையும் பேசினாங்க. எவிடன்ஸ் கதை தான் வந்து இதை எடுத்து பேசுறாரு, வைக்கிறாரு, நடவடிக்கை எடுக்கணும்லாம் வந்து அங்கேயும் நம்ம பேரை வந்து பேசிட்டு இருந்தாங்க. நாங்குநேரி இன்சிடென்ட்ல நாங்குநேரின்ஸ்லாம் வெட்டுப்பட்டு 2 பயிரை கிடக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக தலித் இயக்கம் குரல் கொடுக்குறது நியாயம் இருக்கு. ஆனா நீங்க கூடி அந்த பசங்களை விடுதலை பண்ணணும்னு ஒரு கூடுதல் இருக்குல்ல, அது எப்படி வந்து சரியா இருக்க முடியும்? இந்த வேங்க வயல்ல கூட இந்த மக்கள் மலத்தை குடிச்சிருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க உங்களுக்கு எதிராக அன்னைக்காவது டிஸ்டர்ப் பண்றாங்களா? அவங்கள கைது பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு என்ன அவ்வளோ ஆர்வம்? அது எதிர் சமூகத்துக்கு கேட்கிறேன், அப்படி என்ன ஆர்வம்? அப்படி என்ன ஆர்வம் கேட்கிறேன்? அவங்க கைது பண்ண சொல்லி கேஸ் உங்களுக்கு அவங்களுக்குமான கேஸா? கேஸ் ஸ்டேட்டுக்கும் வெர்சஸ் தலித். இன்னைக்கு கேஸ் சிபிசிஐடி எதிர் பட்டியல் சாதி தான் கேஸ். இன்னைக்கு அரசு எதிர் பட்டியல் சாதி, முத்திரையர் எது பட்டியல் சாதி கிடையாது கேஸ். அந்த கேஸுடைய ஒரு இதை புரிஞ்சுக்கிட்டு என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நீங்க ஏதோ கைது பண்ணுங்கன்னா அப்ப என்ன உங்க இன்டென்ஷன் என்னன்னு தெரியல எனக்கு. அப்ப இந்த மாதிரி அன்லாஃபுல் அசெம்பிளி நீங்க அனுமதிக்கிறீங்க அப்படின்னா அப்ப பாதிக்கப்பட்ட மக்களை போற எங்களை மாதிரி இயக்கங்கள் அனுமதி கொடுங்க.
இவ்வளோ ஒரு ஃப்ளாவை வச்சுக்கிட்டு எஸ்சிஎஸ்டி ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விக்டிம் அண்ட் விட்னஸ் ரைட்ஸில் கனகராஜுக்கு ஒரு டாக்குமெண்ட் 2 ஆண்டுகளில் எத்தனை பெட்டிஷன் போட்டார்? ஒரு பெட்டிஷனும் ஒரு ரெஸ்பான்ஸும் சிபிசிஐடி கொடுக்கல. இந்த நிலையில வந்துட்டு இந்த கேஸ் வந்து இப்படி நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அநியாயம் இந்த மக்கள்கிட்ட. டெக்னிக்கலா வந்து நீங்க அடிக்க பாக்குறீங்க. அது எனக்கும் தெரியும். என்னதான் கேஸ் போட்டா கூட அது மாற்ற மாட்டான்னு ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொன்னேன், நம்ம குறிப்பிட்டே சொன்னேன் நான். அவங்க வந்து அதை வந்து நம்மள தான் இப்போ அக்யூஸ்ட் ஆக்கிட்டு ஸ்டேட் பார்ட்டியா இருக்கு. இப்போ நம்ம திருப்பி புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இங்க எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா அரசு எதிர் பட்டியல் சாதி தான் கேஸ் உடைய தன்மை. ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் நான் நேற்று சொல்லியிருந்தேன், எஸ்சிஎஸ்டி ஸ்டேட் லெவல் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டியுடைய சேர்பர்சன். பட்டியல் சாதி பட்டியல் பழங்குடியினர் மீது நடைபெறக்கூடிய வன்கொடுமைகளை தடுப்பதற்கு அவர்தான் மாநில அளவில் இருக்கக்கூடிய விழிக்கண் மற்றும் கண்காணிப்பு குழுவுடைய தலைவர். 63 பேர் கொண்ட மெம்பர் இருக்காங்க. டிஜிபி ஒன் ஆஃப் த மெம்பர், சீஃப் செக்ரட்டரி ஒன் ஆஃப் த மெம்பர், ஆதிவாசி செக்ரட்டரி ஒன் ஆஃப் த மெம்பர், சில எஸ்சி எம்பிக்கள் எஸ்சி எம்எல்ஏக்கள் அதில் மெம்பராக இருக்கிறாங்க. 63 பேர் இருக்காங்க. அதனுடைய தலைவர் வந்து முதலமைச்சர். அப்போ அவர் எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு? ஒரு பக்கம் எங்களுக்கு தலைவர், அவர் எங்களுக்கு தலைவர் பட்டியல் சாதி மக்களுக்கு தலைவர், இன்னொரு பக்கம் போலீஸ்க்கு தலைவர். இப்ப யார் பக்கம் அவர் நிக்கிறார் அப்படின்னா போலீஸ் பக்கம் அவர் நின்ட்டார். இதுதான் நாங்க சொல்லுவோம். அவர் அந்த அப்ப இந்த கமிட்டி வந்து இந்த கமிட்டி வந்து சரியா இருந்துக்கணுமா இல்லையா? இந்த 63 பேர் கொண்ட கமிட்டி, இந்த 63 பேர் கொண்ட கமிட்டி இருக்குல்ல, நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் நமக்கு முக்கியமாக நம்ம ரொம்ப அபிமானமாக இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க கமிட்டியில். அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. இந்த கமிட்டி சரியாக செயல்படுதா? தமிழ்நாட்டில் ஜனவரிலிருந்து ஜூலை வரை 2024 61 பட்டியல் சாதி மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய ஆவரேஜ் படுகொலை என்பது ஒவ்வொரு ஆண்டும் 60லிருந்து 70 படுகொலை நடக்கும். ஆனால் கடந்த 2 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய படுகொலை என்பது 96 to 108. எஸ்சி படுகொலை நான் சொல்றது, ஷெட்யூல்டு காஸ்ட் படுகொலை மட்டும் 96 to 98. அப்ப 60 to 70ன்றது இன்னைக்கு 96 to 108 மாறி இருக்கு. 7323 கேசஸ் ஹைகோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு. சாரி, எஸ்சிஎஸ்டி கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்ட 3 மாசத்துக்கு தீர்ப்பு கொடுக்கணும்னு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 7323 கேசஸ் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் எஸ்சிஎஸ்டி கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு. இந்த 7323 கேசஸ்ல வந்து மதுரை மட்டுமே 700 கேசஸ், 100ல் 10% மதுரையில் மட்டுமே பெண்டிங்ல இருக்கு. இதையெல்லாம் சரிப்படுத்த முடியல, சிஸ்டத்தை சரிப்படுத்த முடியல. கொலைகள் அதிகமா இருக்கு, கேஸ் பெண்டிங்கா இருக்கு, அக்யூஸ்ட் எளிதா விடுதலை ஆகிறான். இதெல்லாம் மெனக்கிட முடியல. நேரா போய் நம்மளால குற்றவாளி நிறுத்த முடியுது கோர்ட்ல. இவ்வளோ கேசஸ், சிஎம் கேசஸ் வந்து இவ்வளோ எஸ்சிஎஸ்டி கேசஸ் வந்து பெண்டிங்ல இருக்குன்றாங்க. 61 படுகொலை 7 மாசத்துல, 61 படுகொலை, 7233 கேசஸ் பெண்டிங்னா பயங்கரமான பெண்டிங்ல இருக்கு. சில கேசஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பெண்டிங் இருக்கும், சில கேசஸ் வந்து கோர்ட்ல பெண்டிங் இருக்கும். சிஎம் தலைவராக இருக்கிறார் பாருங்க அந்த கமிட்டி, முதலமைச்சர் தலைவராக இருக்கிறார் பாருங்க எஸ்சிஎஸ்டி கமிட்டி. அந்த கமிட்டி 6 மாதத்துக்கு ஒரு முறை கூடணும். ஜனவரி மாதம், ஜூலை மாதம் கூடி எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எவ்வளவு கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு, எவ்வளவு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல பெண்டிங்கா இருக்கு, எவ்வளவு கேஸ் நீதிமன்றத்தில் பெண்டிங்கா இருக்கு, எவ்வளவு கேஸுக்கு வந்துட்டு சார்ஜ் ஷீட் போடப்பட்டிருக்கு, எவ்வளவு கேசஸ்க்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, டிஎஸ்பி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கமிட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, பிபி அது மட்டும் இல்லை கோர்ட் வந்து எப்படி ட்ரையல்ஸ் வேகமாக நடத்தப்படுதா, ஏன் பெண்டிங்காக இருக்கு, அங்கே என்ன காரணம், இதெல்லாம் ரிவ்யூ பண்றது. இந்த ரிவ்யூலாம் நடக்கல தமிழ்நாட்டில். எதுவுமே நடக்காம கொண்டு போய் கொலையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 60லிருந்து 70 நடத்தப்படுற கொலை 96 to 108 கொலை நடக்குது. பட்டியல் சாதி கொலையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
இவனை ஊருக்கு இழிச்சுவாயன் பிள்ளையார் கொள்ளாண்டு என்ற கணக்கா இவனை தூக்கிட்டு போய் நீங்க இன்னைக்கு வச்சுட்டு எஸ்சிஎஸ்டி கோர்ட்ல இருந்து அதை குவாச் பண்ணி கொண்டு போய் நீங்க வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு அமர்வு நீதிமன்ற செஷன் கோர்ட்டுக்கு அதை மாற்ற முடியுது அப்படின்ற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் இது. பட் என்னுடைய கேள்வி என்னன்னாக்க சாப்டர் 4ல விட்னஸ் அண்ட் விக்டிம் ரைட்ஸ்ல சொல்லப்பட்ட அனைத்து எந்த உரிமைகளும் பாதிக்கப்பட்டவனுக்கு 2 ஆண்டு காலம் கூட்டுக்கலையே அது குறித்து நீதிமன்றம் கன்சர்ன் எழுப்பியிருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய வருத்தம். அட்லீஸ்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்கணும் அப்படின்றதான் வருத்தம். 3500 கேஸ் இருக்கு என்னோட அலுவலகத்தில். தமிழ்நாடு நடக்கிற கேசஸ்ல நீதிமன்றம் நடக்கிற கேஸ் 900 கேஸை பார்த்துட்டு இருக்கேன் நான். எப்படின்னு தலையீட்டில் இருக்கு. இப்போ இந்த கேசஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியும், எவ்வளோ ஃப்ளா இருக்குன்னு தெரியும். மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு 40% எஸ்சிஎஸ்டி கேஸை தள்ளுபடி பண்றாங்க. எஸ்சிஎஸ்டி கேஸ்ல கன்வெக்ஷன் பாத்தீங்கன்னா 3 to 4% தான், இதெல்லாம் அக்யூட்டல் ஆகுது. இதெல்லாம் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணுன்றதுல ஒரு நாள் கூட அவங்க திட்டமிடாம இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஸ்பெஷல் எஸ்சிஎஸ்டி கோர்ட்ல இருந்து அதை குவாஷ் பண்ணிட்டு நீங்க அதை அவங்களை அக்யூஸ்டா கட்டி நீ செஷன் கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது அப்படின்னாக்கா அது எவ்வளவு பெரிய வேலையை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்றதான் எனக்கு புரியல. இந்த சிக்கல் வரும்ன்றதுக்காக தான் நாங்கள் இந்த ஆக்டை உருவாக்கும் போதே 2009 கோயிலேஷன் ஃபார்ம் பண்றோம் இந்த 24 அமைப்புகளும் சேர்ந்து. அப்போது ஜனாதிபதிட்ட கொடுக்கும் போதும் அப்போது எல்லாரையும் பார்க்கணும், ராகுல் காந்தியிலிருந்து சோனியா காந்தியிலிருந்து மல்லிகார்ஜுன கார்கிலிருந்து அத்வானிலிருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இதை நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம். எங்களுக்கு இது சிக்கல் வரும்னு தெரியும். அதனால தான் கவுண்டர் கேஸையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எஸ்சிஎஸ்டி கோர்ட் நடத்துங்கன்னு சொன்னோம். இப்போ கவுண்டர் கேஸை எஸ்சிஎஸ்டி கோர்ட்டில் நடத்துங்க அப்படின்னு ஒரு இது இருந்துருச்சுன்னா அப்போவே அவங்க கவர்மெண்ட் ஒத்து இருந்திருந்தாங்கன்னா இந்த கேஸை டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்காது. தமிழ்நாட்டில் 65% கவுண்டர் கேஸ் போடப்படுது எஸ்சி மக்கள் மேல. 65%. ஸோ அதனால தான் டெக்னிக்கலாக என்ன பண்ணியிருக்காங்க, இதை மாற்றி என்ன பண்ணியிருக்காங்கனாக்க அவங்க நான் அக்யூஸ்ட் ஆகிட்டு அதனால உனக்கு நான் எந்த டாக்குமெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சரி 2 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் மாத்துறீங்க. இதுவரை எஸ்சிஎஸ்டி கேஸ்லாம் இருந்துச்சு. இப்போ எஸ்சிஎஸ்டி கேஸில் இருக்கும்போது கொடுத்துக்கணுமா இல்லையா டாக்குமெண்ட்ஸை? இது சிம்பிளான கேள்வி தானே. அது கூட செய்யலன்றதா இதில் உள்ள திருப்பி ஒரு 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 விதமாக வருத்தத்தோடு இதை நான் பதிவு பண்ணுறேன். தமிழ்நாடு ஒரு அட்ராசிட்டிஸ் ஹிட் ப்ரோன் ஸ்டேட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, அதில் மறுக்கவே முடியாது. தமிழ்நாடு வன்கொடுமை மாநிலம். அட்ராசிட்டிஸ் வில்லேஜை கடந்து, அன்டச்சபிலிட்டி வில்லேஜை கடந்து, அட்ராசிட்டிஸ் ப்ரோனை கடந்து, நான் என்ன சொல்றேன், ஹோல் ஸ்டேட்டுமே இங்கே ஒரு அட்ராசிட்டி ஸ்டேட் நான் சார்ஜ் பண்றேன். இப்போ அட்ராசிட்டிஸை கடந்து ஸ்டேட்டே என்ன பண்ணுதுன்னா பட்டியல் சாதி மக்களுக்கான எதிரான நிலை எடுக்குது பாருங்க. ஸோ திருப்பி சொல்றேன், நண்பர்கள் புரிஞ்சுக்கணும், நீங்க லைட்டா எடுத்துக்காதீங்க. வேங்கவியல் கேஸ் இன்னிலிருந்து என்னவா மாறி இருக்குன்னா அரசு வெர்சஸ் பட்டியல் சாதின்றதான் கேஸ் உடைய சாராம்சம். பிசி வெர்சஸ் எஸ்சி கிடையாது. அப்படிதான் அவங்க கேஸ் எடுத்து நடத்திட்டு போறாங்க. கண்டிப்பா சொல்றேன், இந்த கேஸ்ல இந்த 3 இளைஞர்கள் விடுவிக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்க மேல எவிடன்ஸ் இது கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த பசங்க இன்னசென்ட், குற்றவாளி இல்லைன்றது எனக்கு 100. ஏன்னா நான் பல முறை வேங்கவயலுக்கு போயிருக்கிறேன். வேங்கவயல் மக்கள் பல முறை இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக நீதிமன்றத்தில் பல முறை கேசஸ் போட்டிருக்கேன். அதனால எனக்கு அது உண்மை என்னன்னு தெரியும். ஸோ இதுல அவங்க எல்லாம் 3 பேர் இன்னசென்ட்னு சொல்ல வரேன் நான். அவங்க விடுவிக்க தான் படுவாங்க நீதிமன்றத்தில். 1, 2 கடைசி வரை சொல்றேன் கேட்டுங்க. அவங்க விடுதலைக்கு பிறகு இந்த உலகம் அழிகிற வரை குற்றவாளி யாருன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. இதுதான் ஸ்டேட்டோட முடிவாக இருக்கும்.